இயேசு, நம்மை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, நம்மை வழிநடத்தும் தெய்வம் தான் இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை, கர்த்தர் கைப்பராயிருக்கிறார். கலக்கமில்லை, கவலையில்லை, கர்த்தர் கைப்பராயிருக்கிறார். நம்மை பசும் புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நாம் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். பசும் புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், பசியார உணவு ஊட்டி மகிழுவார். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, நாம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, நாம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்போம். ஆமென். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். சங்கீதம் 32வது வாத்திரங்க வாசித்து உட்காருவோமாக. சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. அங்கே தாவீதினுடைய வார்த்தை எங்கே வேதம் சொல்லுகிறது எல்லாம் சேர்ந்து வாசிப்போமாக. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மெசடாய் பிரேமிச்சு சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாலை பொழுதும் கூட தேவ சமூகத்தில் வந்தவங்களை ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா எல்லாரும் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக்குறீங்க? கொஞ்சம் பேர் தான் சந்தோஷமாக்குறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய பலன். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சொல்லுங்க பாப்போம். என்னவா வசனம் தியானித்து வருகிறோம்? ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென். எல்லாரும் நீங்க பாடமாக்கிட்டீங்களா? ஜவோல் இப்படி சொல்லுங்க. பாடமாக்கினா கையெழுதி காடுங்க பாப்போம். பாடமாக்கிட்டீங்களா வசனம்? இன்னும் கணக்கு கை ஒழும்பே இல்லை, கணக்கு கை ஒழும்பவே இல்லை. ஏசாயா 42:10. ஓகே, அதையும் இன்றைக்கு எல்லாரும் சொல்லி பாடமாக்கி வைப்போம். ஆமென். தயவு செய்து வசனங்களை பாடமாக்குங்க, வசனங்களை அறிக்கை பண்ணுங்க. அது உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் மிகவும் அருமையான ஒரு வார்த்தை கொடுத்த இந்த மாதம் என்ன? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அநேக செய்திகளை கேட்டுவிட்டோம். இந்த வார்த்தை இன்றைய காலையில கூட அங்க சிவனிங்கள்ல பேசும்போது கூட தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க புதிய வெளிப்பாடுகள், புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே எந்த ஒரு மனிதனிடத்திலும் பிறந்து வராத வார்த்தை, எல்லா வார்த்தையுடைய பெஸ்டான வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னையும் உங்களையும் படைத்த தேவன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எவ்வளவு பெருமதி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த வார்த்தையோட ஒரு பெஸ்டான வார்த்தை உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீ என்னத்தை தான் பெற்றுக்கொண்டாலும், என்ன ஆசீர்வாதம், என்ன சுகம், என்ன நன்மையை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதை பார்க்கிறோம் வேறொரு பெரிய ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன்.
இதை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்க தோற்று போவதில்லை. இதை நீங்க பிடிச்சு கொண்டீங்க சொன்னால் நீங்க விழுந்து போவதில்லை. இதை நீங்க பிடிச்சு கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை எதுவும் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால் ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தால் அதை விட மேலான ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்துல பாருங்க, எந்தெந்த மனுஷனோட கர்த்தர் கூட இருந்தாரோ அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறினது, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. துன்பத்தின் பாதையில் நடந்தார்கள், உபத்திரவத்தின் பாதையில் நடந்தார்கள், நெருக்கத்தின் பாதையில் நடந்தார்கள், அங்கே சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து உயர்த்தி கொண்டே போனார். ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் அவன் என்ன செய்தார்? உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினாரு. தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தாரு. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், புத்திமானாய் நடந்து கொண்டான், போற காரியங்களில் ஜெயம் பெற்றான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கூட கர்த்தர் கூட இருந்தார். அங்கே என்ன நடந்தது? அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். அக்கினி ஜுவாலையிலும் அவர்கள் தேவனோடு உலாவினார்கள், தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள். அங்கே பவுலோடு தேவன் இருந்தார். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஒரு நல்ல போராட்டத்தை ஓடி முடித்து விட்டேன். காரணம் என்ன சொன்னால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே, என்று எங்களோட தேவன் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடுவோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்ல என்ன செய்கிறார்? ஆண்டவர் பலப்படுத்துகிறார். சென்ற நாட்களில் கூட இதை குறித்து நாங்கள் தியானித்தோம் சொன்னால், அங்கே ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்தாராம்? பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போன கிழமை பார்த்த செய்தி ஞாபகம் இருக்கா? என்ன வசனத்தை நாங்கள் பார்த்தோம்? ரோமர் புத்தகத்தில் அங்கே 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியால் நிறுத்தப்படுறார்களோ அவர் பிடிபடுகிறார்களாம், அவருடைய தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்ப பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துக்கிறார். ஆவி இங்க என்ன ஆவி கொடுத்துக்கிறார் ஆண்டவர்? அப்பா பிதாவே, விடுதலையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இந்த நாட்கள் சென்ற நாட்கள் அநேக காரியங்களை பார்த்தோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எப்படியா காணப்பட்டதனால் அடிமையிலாய் காணப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கோடு யாக்கோபோடு அங்கே என்ன உடன்படிக்கை பண்ணினார்? அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார். எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை வருஷம் இஸ்ரவேல் அடிமைகளாய் இருந்தாங்க? சொல்லுங்க, பின்னுக்கு சொல்லுங்க பாவம். எத்தனை வருஷம் இருந்தாங்க இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்துல? பழைய ஏற்பாடு வாசிச்சு முடிச்சிருங்க, சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். அங்கிள் சொல்றாரு, ஓகே, எனக்கு விளங்கிட்டு. நீங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை வருஷம் இருந்தா? எனக்கு கேட்ட உண்மைதானே? சொல்லுங்களேன். அவங்க எத்தனை வருஷம் இருந்தால்? எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. உண்மைதான். இப்ப இருந்தா எனக்கு என்ன இல்ல, ஆழம் இருக்கு, அதுல அர்த்தம் இருக்கு. ஹல்லேலூயா. 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? மோசேயை ஆரோனை அனுப்பி என்ன பார்த்து சொல்றதுனால், என் ஜனங்களை அனுப்பிவிடு. எதற்காக சொன்னால் ஆராதனை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. எகிப்து ஒரு பாவ பூமி. அங்கே அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை புறப்பட பண்ணினார். எதற்காக சொன்னால் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க வாசித்திருப்பாங்க. யாத்திராம் புத்தகம் 9ஆம் அதிகாரம். நிறைய வசனம் இருக்கிறதுல ஒரு வசனத்தை வாசித்திருப்பாங்க. யாத்திராம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. ஹல்லேலூயா. இவர்கள் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறார்கள். எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அங்கே அவர்களை என்ன செய்யறாங்க? பார்வோன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். கர்த்தரை ஆராதிக்க போக முடியாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் விடுதலையாய் வாழ முடியாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் சுகமாய் வாழ முடியாதபடிக்கு அங்கே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆண்டவர் மோசேயை அனுப்ப எதற்காக? என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வர முடியாத காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய ஜனங்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியாத காரணம் சொன்னால் அடிமைத்தனம்.
தேவனுடைய பிள்ளைகள் என்றும் பெயர் பெற்றும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு என்ன செய்கிறோம்? இன்றும் நாங்கள் அடிமைப்பட்டிருப்போம் என்றால் கர்த்தரை நீங்கள் விடுதலையோடு ஆராதிக்க முடியாது. நீங்கள் எப்பொழுது பரிபூர்ண விடுதலை, எப்பொழுது நீங்கள் பரிபூர்ணமாய் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த அடிமைத்தை வெளியிலவர்களோ அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியும்? விடுதலையோடு ஆராதிக்க முடியும். பார்வோன் என்ன செய்ய மாட்டான்? சாதாரணமாக விட மாட்டான். இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுறதுக்கு அங்கே என்ன சொன்னார்? ஆண்டு அடிக்கடி சொல்லுகிறார், மோசையை நோக்கி நீ போய் பார்வோனிடத்தில் சொல்லு, என் ஜனங்களை அனுப்பிவிடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? லேசில் விட மாட்டான். நீங்கள் நினைக்கிறீங்க நச்சோன்னு நாங்கள் நச்சோன்னே எல்லாத்துக்கும் எங்கேயும் போவோம். இப்போ திடீரென்று சொல்லாங்க அப்போ தான் உடனே அவர்கிட்ட போயிடுவோம். உண்மைதானே? திடீரென்று இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து நாங்கள் கொலண்டுக்கு போகிறவங்க வழக்கிட்டு போயிடுவோம். வெக்கேஷன் போகிறோம், எல்லாம் பிளான் பண்ணி திடீர்னு போயிடுவோம். நான் சர்ச்சுக்கு போகிறோம் என்ன செய்யணும்? பெரிய பிளான் போடணும். என்ன செய்யணும்? ஒரு மீட்டிங் இன்றைக்கு ஒரு ஹவுஸ் மீட்டிங்கு போகிறோம், பெரிய பிளான். அதுக்குள்ள 108 தடை வரும், அதுக்குள்ள 108 பிரச்சனை வரும். கோல் வரும், டெமின் வரும், பிள்ளைக்கு பிரச்சனை வரும், இல்லாட்டி குடும்பத்தில் ஏதாவது இது வரும், இல்லாட்டி எங்களை சரீரத்தில் பலவீனம் வரும். காரணம் என்ன? தடை, சத்துரு. என்ன செய்கிறான்? அவன் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தரை தொழுது கொள்ள முடியாதபடி, அவர்கள் விடுதலையாக முடியாதபடி என்ன செய்கிறான்? தடை பண்றான். அடிமைத்தனம். அதிலிருந்து வெளியே வர அவன் விடவே மாட்டான். இன்னும் ஒரு சில வசனத்தை வாசித்து பாருங்க. 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்திவிடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் வாசிக்க என்ன நடக்கிறது? என்னது காணக்கூடிய இருக்கிறது? பார்வோனிடத்தில் கேட்கிறார்கள், அங்கு போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக. அவர் கேட்கிறான், நீங்க யாரெல்லாம் போறீங்க? அப்பொழுது மோசே என்ன சொல்றாரு? அவங்க பார்த்து, எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய முதியோர், எங்களுடைய குமாரர், எங்களுடைய குமாரத்திகள், எங்களுடைய ஆடு மாடு எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டாங்க எது செய்யறோம்? கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட போறோம். ஹல்லேலூயா. ஆனா பார்வோன் என்ன சொல்றான்? நான் எப்படி விடுவேன்? அதெல்லாம் வேண்டாம், யார் மாத்திரம் போங்க, உங்களோட புருஷர் மாத்திரம் நீங்க போயிட்டு திரும்பி வாங்க. போனா என்ன அர்த்தம்? பிடி வச்சுக்கிறான். இங்க யாரும் வச்சுக்கிறாங்க? வீட்டுக்காரி அங்காண்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் அங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆடு மாடு எல்லாம் சொத்து, எல்லா சொத்துகள் எல்லா விதமான பணம் எல்லாம் அங்கே இருக்கு, எகிப்தில் இருக்கு. அப்படின்னா என்ன செய்வார்கள்? போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. விட மாட்டான். சாதாரணமா என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். என்ன செய்யறான்? பிடிச்சி வச்சுக்க ஒரு பிடி. இன்னைக்கு பாருங்க, ஒரு இடத்துக்கு போறதுனால் ஆண்டோட காது செய்ய முடியாது என்னதுல ஒரு எங்கேயாவது ஒரு பிடி இருக்கும். ஆனா தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள் முழுமையாய் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும். எது எங்களை அடிமை வச்சிருக்கிறது உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து வெளியே வர கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். ஆண்டவுடைய ஆவி வரும்போதுதான் எங்களுக்கு விடுதலை வருகிறது. கர்த்தருடைய ஆவியாம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்று ஜனங்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை போன்ற சத்ருவின் திட்டங்களை நீங்க மேற்கொள்ளாவிட்டால் நீங்க முழுமையாய் தேவனை ஆராதிக்க முடியாது. நீங்க இங்க இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை அங்க இருக்கும், வீட்டுல இருக்கும். அங்க ஒரு பாயிண்ட வச்சிருப்பேன், நான் லைட்டை நிப்பாட்டினா போட்டேனோ, காசு பட்டியை பூட்டினோ பூட்டேனோ, வெளியில காரை லொக் பண்ணினோ லொக் பண்ணினோ. இங்க என்ன நடப்போம்? நீரே அந்த லைட் ஓப் பண்ணினோ தெரியா, பட்டி அடிக்குது. உண்மைதானே? இந்த பின்னேரம் அங்க போகணும். ஒரு ஸ்டவ் வருதோ தெரியல. நீரே என் கோட்டை, டெலிஃபோன் அடிச்சுப்பா, எஸ்எம்எஸ் ஏதாவது வந்தது தெரியல. காரணம் என்ன? பார்வோன். காரணம் என்ன? அடிமைத்தனம். தேவனுடைய பிள்ளையை நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது முழுமையாய் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? முழுமையா எல்லாரும் அங்கே குமாரர்கள், முதியோர்கள், ஆடு மாடுகள் எல்லாம் கூடி என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்கு பண்டிகை.
நீங்க குடும்பமா வந்துட்டீங்க, முழுமையா ஒப்பு கொடுத்து விட்டீங்க. நீங்க என்ன செய்ய முடியும்? விடுதலையோடு ஆராதிக்க முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதத்தில் ஆண்டவர் வார்த்தை கொடுத்த, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி என்ன செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆகவே தேவனுக்குள்ள வாழ்றவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். அவை தேவனுக்குள்ள வாழ்றவங்க முழுமையாய் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாய் எதை நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நிறைவாய் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நிறைவான ஆசீர்வாதம் வேணும்? கொஞ்சம் பேருக்கு வேண்டவே வேண்டாம். ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமா தாரோம், அப்படித்தானே? ஆண்டவர் எனக்கு முழுமையா ஒன்றும் வேண்டாம், பாதி பாதியை தாரோம். நம்முடைய ஆண்டவர் அப்படி கொடுக்கவே மாட்டார். ஏன்னு சொன்னா அவருக்கு பேரே நிறைவானவர், அவர் நிறைவானவர், அவர் பரிபூர்ணம் உள்ளவர், அவர் நிறைவான தேவன். அவை முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதனால் தேவன் எதை எதிர்பார்க்காதனால் நாங்கள் முழுமையாய் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்றது, உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அவை தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள் இந்த வார்த்தை என்ன செய்யணும்? இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்று கடைசி நாட்களில் ஜனங்கள் தேவனண்டை போக முடியாதபடி, ஜனங்கள் கர்த்தரை கிட்டி சேர முடியாது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இல்லை உலகத்தினுடைய இச்சைகள், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், பண ஆசைகள் என்ன செய்கிறது? தேவனை கிட்டி சேர முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறது. இது எதனால உண்டானது? சத்துடைய திட்டம். நீங்கள் தேவனுக்காக செய்யபடி காத்து செய்ய முடியாதபடிக்கு, கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் மேலே வைத்திருக்க திட்டம் நிறைவேற முடியாதபடிக்கு சத்துரு தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். எப்பொழுது அதை நாங்கள் மேற்கொண்டு கர்த்தருடைய ஆவியினுடைய பலத்தில் நாங்கள் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையிலே பலப்பட்டு அதை நாங்கள் உடைத்து நாங்கள் எழும்புறோமோ அப்பொழுது என்ன செய்ய முடியும்? ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு போனாங்களோ அவனை சுற்றி என்னது? தேவ பிரசன்னம், மேக சம்பம், அக்கினி சம்பம், தேவனுடைய வல்லமை. கர்த்தர் கூட இருந்து நடத்தி கொண்டே போனார். கர்த்தர் கூட இருந்து அங்க பாதைகளை திறந்து கொடுத்தாரு. காரணம் என்ன? எப்பொழுது எகிப்தை விட்டு புறப்பட்டார்களோ. இன்றைக்கு நானும் நீங்களும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவின் நடக்கிற புத்திர சுவியாத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவை கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நாங்கள் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும், என்னோடு கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பார்த்து வடிவத்தான் சொல்லுங்களேன், இருக்கிறாங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். தேவ பிள்ளைய நாங்கள் எதை நீங்க அறிக்கை பண்றீங்களோ அது அப்படி ஆகும். என்று சொன்னால் உங்களுடைய வாயில, என்ற வாயில கர்த்தர் என்ன வச்சுக்கிறாராம்? ஜீவனை வச்சிருக்கிறார். ஆமேன். உங்களுடைய வாயிலிருந்து வர்ற புறப்பட்டு வர்ற வார்த்தை ஜீவ வார்த்தை. தொடர்ந்து வாசிக்கிற வழி என்று நான் பார்க்கிற காரியம் சொன்னால், அங்கே நாங்கள் வாசிக்க சங்கீத புத்தகத்திலே, என்னை பலத்தால் கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே, நான் உன்னை பலப்படுத்தி என்ன செய்வேன்? ஆண்டவர் சகாயம் பண்ணுவேன். இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு தேவையானது என்ன? தேவ பலன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை எங்களுக்கு? தேவ பலன். இந்த உலகத்தில் வாழ்ற நாங்கள் முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள நிற்க வேண்டுமா இருந்தால் அது எங்களுடைய மாமிச பலத்திலே அல்ல, எங்களுடைய பண பலத்திலே அல்ல, எங்களுடைய சரீர பலத்திலே அல்ல. மாறாக எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் முடிவு பரியந்தம் நிற்க முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் போக வேண்டிய தூரம் மிக தூரம், நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் தூரமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஓட்டத்தை தொடர்ந்து நாங்கள் ஓட வேண்டுமா இருந்தால் எனக்கும் உங்களுக்கும் தேவையான சொன்னால் தேவ பலன். ஹல்லேலூயா. இந்த அன்னைக்கு நாங்கள் என்ன நினைக்க சொன்னால், என்னால் எதாவது சாதிக்கலாம், நான் இதை செய்து முடிப்பேன், நான் இதை கட்டுவேன், நான் இந்த காட்சியை செய்து கொடுப்பேன் சொல்லி சொந்த பலத்தில் ஓடுவோம்னு சொன்னால் நாங்கள் விழுந்து போய்விடுவோம். நாங்கள் விழுந்து போடுவோம். நான் கூட சரி, நீங்க கூட சரி, யாரும் சொல்ல முடியாது என்னால் ஒன்றுமே நாங்கள் செய்து முடிப்பேன் சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தாவீது சொல்லும்போது சொல்றார், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. இந்த நாளும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்துக்கணும். ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா, இந்த உலகத்திலே நான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, இந்த உலகத்தில் நான் விழுந்து போகாதபடி, என் ஆவிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் விழுந்து போகாதபடி, என்னுடைய ஜெப ஜீவத்தில் நாங்கள் விழுந்து போகாதபடி, என்னுடைய வாழ்க்கையில தோற்று போகாதபடி நிற்க வேண்டுமா என்றால் ஆண்டவர் கேட்கும், ஆண்டவரே
பலந்தாருமே பலந்தாருமே உம்பலத்தால் என்னை நிரப்பிடுமே. எத்தனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்க்க ஆண்டவரே பலந்தாங்கப்பா. இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வர்ற பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், ஏதோ ஒரு நிந்தை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இவங்க எல்லாம் தாங்கிறதுக்கு என்ன தேவை? தேவ பலன். அது இல்லாவிட்டால் நாங்கள் விழுந்து போய்விடுவோம். அது இல்லாவிட்டால் நாங்கள் தோற்று போய்விடுவோம். நாங்கள் அது இல்லாவிட்டால் நாங்கள் எழுந்து நிற்கவே முடியாது. இதுவரை தேவன் நடத்தி வந்தார். தொடர்ந்து அந்த தேவ பலத்தினை செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோட கிருபைக்கு காத்திருந்து ஆண்டோட பலத்தினால நிரப்பப்பட்டால் மாத்திரமே இனி வரப்போற நாட்கள் இன்னும் மிக மோசமான நாட்கள், இனி வரப்புற நாக்கு இன்னும் கொடுமையான நாட்கள், இனி வரப்புற நாக்கு இன்னும் எதிர்ப்புகள் சூழப்புற நாட்கள், கடைசி நாட்கள்ல ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள், வீட்டுக்குள்ளே எழும்புவாங்க, எல்லா இடம் எழும்புவாங்க, எதிர்ப்புகள் கூட வரும். அந்த நாட்கள் நாங்கள் நிற்க வேண்டுமா இருந்தால் என்ன தேவை? தேவனுடைய பலன், தேவனுடைய வார்த்தை. அப்ப சொல்லுவீங்க நீங்கள், நான் உன்னோடு இருக்கேன்டான்னு சொன்னீரேப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறேன். அந்த வார்த்தை என்ன செய்யும்? உங்களையும் என்னையும் பலப்படுத்தும். உங்களையும் என்னையும் பலப்படுத்துறது கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே. இந்த நாட்களில் தேவ பிள்ளை நாங்கள் அவருடைய பலத்தினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். சங்கீத புத்தகம் 84 சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? சங்கீத புத்தகம் 84 சங்கீதம் வசனத்தை சொல்லும்போது தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசிங்க. எல்லாருடைய திரையிலே போடப்பட்டும் சேர்ந்து வாசிங்க. அந்த வார்த்தை உங்களை வாயிலிருந்து வரும்போது அது உங்களுக்குள்ள ஒரு புதிய பலத்தை கொண்டு வரும். தேவ சமத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற வேளையிலே உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். அது உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சங்கீத புத்தகம் 84 சங்கீதம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும்? உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவியான வழிகளையும் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர்களை பலம் கொள்றார்களோ அவர்கள் விழுந்து போக மாட்டார்கள். இன்று அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போய்விட்டார்கள். அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அவருடைய அட்ரஸே காண முடியல. அநேக தேவ மனிதர்களுடைய அட்ரஸை காண முடியல. காரணம் என்ன? சொந்த பலத்தில் நிற்கிறவர்கள். உண்மையிலே பலம் கொள்ற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டுகளும் பாக்கியவான்கள். அவர் என்ன செய்வார்களாம்? அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அது மாத்திரமல்ல, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, எல்லாரும் சொல்லுவாங்க என்ன செய்வார்கள்? அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுவார்கள். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தின் மேல பலன். என்ன பலன்? விசேஷித்த பலமே, விசேஷித்த பலன். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளை நாங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டுமாய்ந்தால், நாங்கள் கால் ஊன்றி நிற்க வேண்டுமாய்ந்தால், எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக நிற்க வேண்டுமாய்ந்தால் எங்களுக்கு தேவையானது என்ன? பலத்தின் மேல் பலன், தேவ பலன். மாமிச பலத்தினாலே எதையும் நீங்க சாதிக்காம நினையாதிடுங்க, நினைச்சு பார்க்காதீங்க, விழுந்து போய்விடுவோம். மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. எங்களுடைய சரீர சுகம் நிரந்தரமானதல்ல. எவ்வளவுதான் விஞ்ஞான வளர்ச்சிகள், எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள், எவ்வளவுதான் மிச்ச மீன்கள் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் அறிந்து கொண்டாலும் எங்களுடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய ஆயுசு நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய சரீர பலன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆவி இந்த நாட்கள் எங்களுக்கு தேவையானது பலன், தேவ பலன். எங்களை கவனிக்கத்தான் வேண்டும், நாங்கள் சாப்பிடத்தான் வேண்டும், ஸ்போர்ட்ஸ் செய்யத்தான் வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை என்ன? தேவ பலன், ஆண்டுடைய பலன், ஆண்டுடைய வார்த்தை. இங்க என்ன சொல்றது? அங்கே அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவனுடைய சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணுமா? தேவ சமூகத்திலே காத்திருங்கள், தேவ பிரசன்னத்திலே காத்திருங்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். என்ன செய்யலாம்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. என்ன சொல்லுங்க பாப்போம்? அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணுவது,
அப்படி சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்வது. ஆண்டவர் சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கோடு நீங்க எல்லாமே எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேனா, இளைப்பாறுதல் தருவேன். இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் வேஸ்ட், பிரயோஜனமற்றது. அது ஒன்றும் உங்களோடு கூட வராது. அது ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, முடிவு பரியந்தம் உதவி செய்ய முடியாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உண்மையாய் கொடுங்க. தேவனுக்கு செலவிட வேண்டிய நேரத்தை உண்மையாய் செலவிடுங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரத்தில் உண்மையாய் காத்திருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள். என்று சொன்னால் தேவன் தமக்கு காத்திருக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். தாவீது சொல்லும்போது சொல்றார், சங்கீத புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சங்கீத புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1-2 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருக்காக என்ன செய்தானாம், பொறுமையுடன் காத்திருந்தேன். அங்கே வேதம் சொல்றது, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை. எப்படியா அறிக்கை பண்றான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அடுத்த வசனம் என்ன, பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா! ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது என்ன செய்யறாராம், அங்க என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டது மாத்திரமல்ல, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்ன செய்தார், ஆண்டவர் தூக்கி எடுத்தார். என்ன செய்தார், ஆண்டவர் தூக்கி எடுத்தார். நானும் நீங்களும் தேவனுக்கு காத்திருந்தால், நானும் நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருந்தால், நானும் நீங்கள் தேவனுடைய வாசற்படியில முதலாவது காத்திருந்தால், எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும், எந்த தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடியும், எந்த படிப்பை தொடங்குறதுக்கு முன்னாடியும், எந்த வாழ்க்கையோட எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் முதலாவது தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே பலந்தாங்கப்பா. எத்தனை அப்படி கேட்குறீங்க? எல்லாவற்றையும் செய்து கூட கடைசியில் முடிஞ்சா பிறகு ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நடக்கல, ஆண்டுக்கு இப்போ நீங்கள் பொமிஷன் எடுத்தனியா, பொமிஷன் எடுத்தான், சட்டில் பொமிஷன் எடுத்தினான், லோயர்கிட்ட பொமிஷன் எடுத்தினான், அங்கே பொமிஷன் எடுத்தினான், நான் எங்கே பொமிஷன் எடுக்கல, மேலே பொமிஷன் எடுக்கல, எங்க மேலே பொமிஷன் எடுக்கிறோம், இது உமக்கு சித்தமா, இங்கே நான் போகலாமா, இதை நான் தொடங்கலாமா, இதை நான் செய்யலாமா, இதுக்கு எல்லாம் உண்டா, எங்க பொமிஷன் எடுக்கணும், இது எனக்கு தகுதியானதா. போன சென்ற நாங்களும் பார்த்தோம், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு என்ன செய்யுது, தகுதி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு ஏற்றது இல்லை. இதுக்கு இந்த வேலை எனக்கு ஏற்றதா, இந்த தொழில் எனக்கு ஏற்றதா. இன்னைக்கு பொமிஸ் எடுக்காமல் செய்து கூட கடைசி நாங்கள் என்ன செய்வோம், தோற்று போய் விடுவோம். இன்னைக்கு அநேகர் நாங்கள் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன, சொந்த வேலை, சொந்த பலன், மனுஷனுடைய பலன். மனுஷன் சொல்ற, நான் சப்போர்ட் பண்றேன் மச்சான், தம்பி நான் சப்போர்ட் பண்றேன், அண்ணா நான் சப்போர்ட் பண்றேன், நீ செய். கடைசி என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சேர்ந்து தோத்து போய் விடுவாங்க. இன்றைக்கு தேவ பிள்ளை நாங்கள் முதலாவது எங்க பொமிஸ் எடுக்கணும் சொல்லுங்க பாப்போம், தேவனுடைய சமூகத்திலே ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை, அந்த அவரை கேட்டு நாங்கள் செயல்படும் போது தோல்வி போல இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும், ஜெயம் கிடைக்கும். தோல்வி போல இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுறது யாரு, தேவனுடைய பிள்ளைகள் தான். உபத்திரவம் போல இருக்கும், போற பாதை எல்லாம் கடவுளா இருக்கும், ஆனா முடிவில் ஜெயிக்க போறது யாரு, நானும் நீங்களும் தான். காரணம் என்ன, உங்களோடு இருக்கிறவன் தேவன். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்றைக்கு தேவ பலன் எங்களுக்கு வேண்டுமா இருந்தால் தேவ சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில வாசிக்கிற வேளையிலே, ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் கடைசி பாதிகளை வாசிப்போம்னு சொன்னால், அங்கே சென்ற நாங்கள் வாசிக்க கேட்டோம். 30ஆம் வசனம் சொல்கிறது, 29ஆம் வசனம், சோர்ந்து பூரனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகப்படுகிறார். இளைஞர் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து
கழுகளை போல சட்டையை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். யாரு? தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள். எங்களுடைய ஓட்டம் கொஞ்ச காலம் இல்லை. நான் இப்ப கிறிஸ்துவ 96ஆம் ஆண்டுலேருந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அங்களை கேட்டால் சொன்னா அவர் 83 88 அப்படியா பஸ் அங்க 88 ஓடிக்கொண்டிருக்கேன். முடிஞ்சாங்கள ஓட்டம் இன்னும் முடியல. இன்னும் இப்ப என்ன முந்தைய மாதிரி ஓடலாமா? இன்னும் ஸ்பீடா ஓடணுமா? இன்னும் ஸ்பீடா ஓடணும் பாருங்க. அவரால் ஏராட்டும் என்ன சொல்றாரு, முந்தைய 50 போனதுல இப்ப எங்க எப்படி போன, இப்ப இன்னும் ஸ்பீடா போகணும். ஏன்னு சொல்ற, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. 88ஆம் ஆண்டுல ஓடிக்கொண்டிருக்காரு. நான் 96லேருந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்க எத்தனையாம் ஆண்டு ஓடுறீங்கன்னா தெரியாது. ஆனால் இந்த ஓட்டம் முடியல. அங்க சொல்ற ஓட்டம் இன்னும் முடியல. வேற யார் சொல்ல முடியும் இந்த ஓட்டம் முடிஞ்ச சொல்லி? முடிஞ்சா கீழே தான் போகணும். பொடி மண்ணுக்கு போகணும். உங்களுடைய ஆவி எங்க போகணும்? தேவனிடத்துல போகணும். ஆத்மா இளைப்பாறுதல போகணும். அதுக்கிட்ட என்ன செய்யணும்? நல்ல ஓட்டமா இருக்கணும். எல்லாரும் நல்ல ஒரு ஓட்டமா இருக்கணும். ஓட்டம் முடிஞ்ச அப்புறம் பக்கத்துல வந்து சாட்சி சொல்லணும். இல்லாட்டா கடைசி நாள் சாட்சி சொல்லணும். இந்த மனுஷன் பூமியில வாழ்ந்தாரு, 88ஆம் ஆண்டுல இருந்து இத்தனையாம் ஆண்டு வரை ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாரு. நல்ல ஒரு ஓட்டத்தை என்ன செய்தாரு? ஓடி முடிச்சுட்டாரு. விசுவாசத்தை காத்து கொண்டாரு. இவருக்கு நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தாரு. என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லணும். அதுக்கு என்ன தேவை? பலன் தேவை. பலன் இல்லாவிட்டால் நாங்கள் இடையிலே தோத்து போய்விடுவோம். பலன் இல்லாவிட்டால் நாங்கள் இடையிலே விழுந்து போய்விடுவோம். அவ இங்க வேதம் என்ன சொல்றது? கர்த்தருக்கு காத்துக்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டியில் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அவ தேவனுடைய பிள்ளாகி நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டுடைய பலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறாராம்? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போறோம். உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அங்கே மோசே தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றார், என்ன? நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நான் நீங்களும் யாரு? பாக்கியவான்கள். பக்கத்துல பார்த்து, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நான் நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல. நாங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இந்த ஆசீர்வாத வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் எவ்வளவோ அவளா இருக்கிறாங்க. ஒரு ஆளை பார்த்து, நீங்க தேவனை அறியாத ஜனத்தை பார்த்து காட் பிளஸ் சொன்னாலே என்ன செய்வான்? ஒரு சிரிப்பு பண்ணுவார். காரணம் என்ன? எல்லாரும் சொல்ல மாட்டான், தெரியுமா? எல்லாரும் சொல்ல மாட்டான். நான் ஒரு முறை இன்டர்வியூ அந்த படிக்கிற இடத்துல முந்தி எல்லாவற்றையும் முடிச்சிட்டு கடைசியில காட் பிளஸ் சொன்னேன். எல்லாரும் பெரிய ஆச்சரியமா கை தட்டினாங்க. அந்த டீச்சர் சொன்னா, அதுதான் ஐசாக். காரணம் என்ன? அந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ளத்தில் சொல்ற ஜனங்கள் மிக குறைவுகள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்ன சொல்லுவாங்க? மற்றொரு ஆசீர்வதிப்பாங்க. நீங்க ஆசீர்வதிக்க ஆசீர்வாதிக்க ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இங்கே பார்க்கும்போது என்ன நடக்குது? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்னு சொல்லி சொல்றது. உனக்கு சகாயம் செய்யும் பட்டயம், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. அவர் என்ன செய்கிறார் சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்கிறவர். எல்லாம் என்ன செய்கிறவர்? உதவி செய்கிறவர். சகாயம், உதவி செய்கிறவர். நாங்கள் கூப்பிடும் வேளையிலே நமக்கு உதவி செய்கிறவர். நாங்கள் கூப்பிடும் வேளையிலே எங்களுக்கு பலன் அளிக்கிறவர். நாங்கள் கூப்பிடும் வேளையிலே சீக்கிரமாக எங்களுக்கு வந்து உதவி செய்கிறவர். அவர்தான் பெக்மஸ் பாடும்போது அழகா பாடுகிறார். கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில்
இருப்பவரே உண்மையாய் உண்மையாய் கூப்பிடும் குரலனை கேட்டு விடுதலை தருபவரே. ஹல்லேலூயா. கூப்பிடுற யாருக்கு அருள் இருக்கிறாராம்? யாவருக்கும். ஹல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் கூப்பிட்டாலும் சொல்றாரு, இங்கே இருக்கிறேன் என் மகனே என் மகளே. ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷர் உங்களை புறக்கணிக்கலாம், உறவுகள் உங்களை தள்ளிவிடலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்? நீங்க கூப்பிடும் போது பதில் கொடுப்பார். அந்த நல்ல தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டு சொல்றார், அங்க என்ன சொல்லப்படுது? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டியமும் அவரே. அவரை நோக்கி கூப்பிடுறவர்களே, அவர் எனக்கும் உங்களுக்கும் பதில் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல எங்களுக்கு தேவையானது தேவனுடைய பலன், எங்களுக்கு தேவையானது தேவனுடைய உதவி, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது தேவனுடைய உதவி, தேவனுடைய வழிநடத்தல். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு காத்திருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இங்கே சொல்றது, அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டியும் அவரே. அவரும் சத்துருக்கள் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்றாய். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையின் நாங்கள் எங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் அப்பா, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அநேக தரம் இந்த வார்த்தையை வாசித்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த நாட்களிலே ஆண்டவரை அதிகமாய் கூப்பிடுவோமாக, அதிகமாய் தேடுவோமாக, அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருப்போமாக. தேவன் விட்டுவிட சொன்ன காரியங்களை விட்டு அடிமைப்படாத படிக்கு தேவனுக்கு நாங்கள் அடிமைகளாக மாறும்போது கர்த்தர் எங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக நித்திய ஜீவனை தருவேண்டு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் சரியான பாதையிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளும் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டோட வார்த்தைகள் உங்களை ஒப்புக் கொடுப்போமாக. இந்த நல்ல நாளிலும் கூட ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.